ஹலோ. ஓகே. இன்னைக்கு வந்து நேற்று வந்து ஜனநாயகனோட ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இருந்துச்சு. ஒரு 24 ஹவர்ஸு கூடி ஆகலை, எவ்வளோ மணி நேரம். இப்போ நான் காலையில் பார்க்கும்போது ஒரு 12 ஹவர்ஸ், 12 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 80 மில்லியன் வியூஸ், ஆல்மோஸ்ட் 80 மில்லியன் வியூஸ். பிச்சுக்கிட்டு போதும். நம்ம யூடியூப்பில் வந்து ட்ரெண்டிங் லிஸ்ட்டில் அந்த ஒரு செக்ஷனை போட்டிருப்பாங்க. இந்த செக்ஷனில் இந்த ட்ரெண்டிங் லிஸ்ட் இருக்கும், இந்த செக்ஷனில் இந்த ட்ரெண்டிங் லிஸ்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் ஐ திங்க் யூடியூப் வந்து அந்த மூமெண்ட்டில் வந்து அப்படியே ஸ்டக் ஆகிருக்கும். அந்த மாதிரி வியூஸ்லாம் திங்க் பண்ணுங்க. எந்த நிறைய சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது, அது ரெக்கார்ட் பிரேக் பண்ணும். 100 மில்லியன், 200 மில்லியன், 500 மில்லியன் நல்லா போகும். ஆக்சுவலாக டைம் எடுத்து தான் போகும். ஆனால் முன்னாடியிலிருந்து யூடியூப் ஆகட்டும், அப்புறம் இப்போ இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் விஜய் சாரோட ஒரே ஒரு ஃபோட்டோ போதும், ஒரு போஸ்ட் போதும், அப்புறம் ஒரு பாட்டு போதும். அது வந்துருச்சுன்னா காலத்துக்கு நிறையெல்லாம் அந்த 500 மில்லியன் வியூஸ் அந்த மாதிரியெல்லாம் போகலன்னா கூட அந்த 1 ஹவர், அந்த 24 ஹவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அந்த பிளாட்ஃபார்மே அப்படியே ஸ்டன்னாக வச்சிரும். அந்த பிளாட்ஃபார்முக்கே புரியாது என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு அதுக்குள்ள அப்படியே பசங்க மேய்ஞ்சிருவாங்க. அதுதான் தளபதி பவர். அதுதான் இந்த சாங்லேயும் இருக்குது. கேட்டா நல்லா இருக்கு, தளபதி பவர். ஓகே, சாங்கோட பேர் தளபதி பவர் கிடையாது, சொன்ன தளபதி பவர். எதிர்பார்க்குறது என்னென்னா, கன்ஃபார்மாக ஒன்று மட்டும் நிச்சயம், லாஸ்ட் டான்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்காக மட்டும் இருக்கிற டான்ஸ், இல்லாட்டி தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டும் இருக்கிற டான்ஸ் மாதிரி தான் தெரியுது. நம்ம போல் வெளியிலையும் கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இருக்கேன், என் சுற்றி இருக்கிற அவ்வளோ பேரும் விஜய் ஃபேன்ஸ் தான். ஓகே, அப்போது ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் சார், கொஞ்சம் லாஸ்ட் டான்ஸில் கொஞ்சம் எங்களுக்காகவும் ஏதாவது ஒரு பாட்டை வச்சு கொடுங்க, நாங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறோம். இப்போ கடைசியில் வந்து இப்போ லாஸ்ட்டில் வந்து இட்ஸ் அன் ரிக்வெஸ்ட் மாதிரி கேட்க வேண்டியதாக வருது. ஏன்னா இப்போ வந்த சாங்கில் கூட நீங்கள் இந்த அரசியல் டச்சில் போகிறீங்களோன்னு தான் தோணுது. ஃபுல்லாக இல்லைன்னா கூட தோணுது. பிரச்சனை இல்லை சார், இப்போ நான் முன்னாடியிலேருந்து சொல்லியிருக்கேன் சார், நீங்கள்லாம் அரசியல் அந்த மாதிரி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு போகிறதுன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் அது தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, ஊருக்கு நல்லது பண்ணுறதுக்காக வர்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொன்னால் கூட எனக்கு பொதுவாக பிடிக்கல சார். ஏன்னா நீங்கள் ஊருக்கு நல்லது பண்ணுறீங்க எல்லாம் ஓகே சார், ஆனால் நான் உங்களை லவ் பண்ணது வந்து இந்த சினிமா பார்த்து தான். ஓகே, இந்த சினிமா பார்த்து சினிமாவிலேருந்து தான் உங்களை நான் லவ் பண்ணியிருக்கேன். அப்போது அந்த மாதிரி வரும்போது நீங்கள் சினிமாலே இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு மற்றவங்க சொல்கிற மாதிரி எனக்கு கோவமாக தான் இருக்குது சார், உங்கள் மேலே பெரிய கோவமாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே. லாஸ்ட் டான்ஸில் வந்து எங்களுக்கும் வெளியில் இருக்கிற எங்களுக்கும் கூட ஏதாவது பண்ணி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்ப அதிகமாக ஹாப்பியாக இருப்போம் சார் பார்த்துட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என்னோட இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் பார்த்து யாராவது நிறைய பேரெல்லாம் இல்லை, ஒரு வியூஸ் 2 வியூஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் ஓகே. ஆனால் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, அதில் சொல்லியிருப்பேன் நான் நிறைய, விஜய் சார் வந்து அரசியலில் அந்த மாதிரி வரும், ரொம்ப நெகட்டிவ் எனக்கு பிடிக்காத விஷயத்தில்
பிடிக்காத விஷயம் மீன்ஸ் பிடிக்காத விஷயம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் தப்பு தப்பு நடந்திருக்குன்னு தோன்ற விஷயத்தில் நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி அதோட 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 நோக்கம் என்னென்னா, நான் விஜய் ஹேட்டர் கிடையாது ஆக்சுவலாக. 100% ஐம் அ விஜய் ஃபேன். பிக் 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 ஃபேன். ஓகே, அதுக்காக விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறதுக்காக மட்டும் அங்கே என்ன நடந்தாலும், விஜய் சார் என்ன பண்ணாலும், இல்லாட்டி விஜய் சார் என்ன சொன்னாலும், அது ஆக்சுவலாக ஊருக்கு, இல்லாட்டி யாருக்காவது தனிப்பட்ட ஒருத்தருக்கு, இல்லாட்டி நாட்டுக்கு பிரச்சனை இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால், அது பண்ணது விஜய் சார் ஆனதுனால ஏற்றுக்கிட்டு முன்னாடி போகலாம். இல்லை பண்ணது விஜய் ஃபேன்ஸில் இருக்கிற யாராவது இருந்தால், இல்லை பண்ணது விஜய் கட்சியில் இருக்கிற யாராவது இருந்தால், ஓகே, அது விஜய் சாரோட தானே, விஜய் சாரோட கட்சியில் இருந்து தானே, இட்ஸ் ஓகே. அவங்க பண்ணிட்டு போட்டோம், அவங்க ஃபேன் தானே சொல்லிட்டு போகிற அந்த கேட்டகரியில் இருக்கிற ஃபேன் கிடையாது. ஓகே, ஐம் அ ஃபேன், அவ்வளோதான். விஜய் சாரோட படங்களை பற்றி என் சொத்தில் இருக்கிறவங்கக்கிட்டே நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். போன வாட்டி லியோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லியோலலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் படம். ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்கு, செகண்ட் ஹாஃப் பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரிசு பிடிக்கல, அஃப்கோர்ஸ் எனக்கு பிடிக்கல. ஆனால் விஜய் சாரோட படம் கிளிக் ஆகி எனக்கு பிடிக்கல. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற படத்தோட பேர் பீஸ்ட், யாருக்குமே பிடிக்கல, ஆல்மோஸ்ட் யாருக்குமே பிடிக்கல. அப்புறம் லாஸ்ட்டில் வந்த நம்மளை கோட்டு கூட ஆல்மோஸ்ட் ஹிட்டாக இருக்கும், ஆனால் அவ்வளோ அதிகமாக யாருக்கும் பிடிக்கல. அந்த மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் எனக்கு வந்து கடைசியில் வந்து விஜய் சாரோட படத்தில் நிறைய படம் எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவேன். என் கூட இன்னொருத்தர் இருக்கான், அவன்லாம் உனக்கு தெரியாது, அது தெரியாது, இது தெரியாதுன்னு சொல்லுவான். எனக்கு அந்த மாதிரி கிடையாது. எனக்கு பிடிக்கலன்னா அது பிடிக்கலன்னு தான். நான் வீட்டில் இருந்தேன், என் அப்பா இருந்தாலும் நான் அதை தான் சொல்லுவேன், எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். ஓகே, டன். அதுக்காக எனக்கு அவங்கள பிடிக்கலன்னு எல்லாம் கிடையாது, எனக்கு அந்த படம் பிடிக்கல, அவ்வளோதான். அப்போ என்னோட கிளாரிட்டியில் சொல்கிறேன்னா, அவன் வந்து விஜய் ஃபேன். ஓகே, 100% வெரி 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 ஹார்ட் கோர் பிக் விஜய் ஃபேன். அதனால் அந்த விஜய் சாரோட சுற்றில் நடக்கிற விஷயத்தில் ஏதாவது தப்பாக நடந்தால், அது நடந்தது விஜய் சாரோட ரவுண்டில் சுற்றில் நடக்கிற விஷயம் ஆனதுனால இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு போக மாட்டேன். கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது தவறு நடந்தால் கண்டிப்பாக என் சைட்லேருந்து ப்ராப்பர் ரியாக்ஷன் இருக்கும். தப்புன்னா தப்புன்னு தான் சொல்லுவேன். ஓகே, அப்புறம் ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. இனிமேல் ட்ரைலர், டீசர் எல்லாமே வர்றதுக்கு இருக்கு. ஒவ்வொன்று பார்த்து இதே மாதிரி ரியாக்ஷன் பேசணுன்னா பேசிக்கலாம். ஓகே.